பாகிஸ்தான் தன்னுடைய வான் எல்லையை மூடியிருக்கு. இதனால இந்திய விமானங்களுக்கு என்னென்ன சிக்கல் ஏற்படும், முக்கியமா வெளிநாடுகளுக்கு போகும் பயணிகளுக்கு என்ன சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்றத இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். முதலாவதா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ இந்த விமான நிறுவனங்கள் எல்லாம் குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு போகக்கூடிய விமானங்களுக்கு சிக்கல் எழும் அப்படின்னு அவங்களுடைய பயணிகளுக்கு அவங்களே அறிக்கை வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க. இதில் இன்கன்வீனியன்ஸ் வரும், அதுக்காக நாங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. முதலாவதா விமான நிறுவனங்கள் இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான ரூட் அப்படின்றத அவங்க வேறு பக்கமாக திருப்ப வேண்டிய ஒரு சூழல் வரும். பாகிஸ்தான் வழியாக போக முடியாது அப்படின்றதுனால. இதில் முக்கியமான விஷயம், வடக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்லேருந்து போகிற விமானங்களுக்கு தான் இந்த சிக்கல் எழறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு டெல்லியில் இருந்து போகிற நிறைய விமானங்களுக்கு இந்த சிக்கல் வரலாம். வடக்கு மாநிலங்களிலிருந்து போகக்கூடிய விமானங்கள் இப்போ குஜராத் இல்லைன்னா மகாராஷ்டிரா பக்கமாக வந்து அரபிக்கடல் மூலமாக போக வேண்டிய சிச்சுவேஷனுக்கு அவங்க வருவாங்க. இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக பயண நேரம் என்பது அதிகரிக்கும். சில ஃப்ளைட்ஸுக்கு 2 இருந்து 2.5 மணி நேரம் அதிகமாகும். சில ஃப்ளைட்ஸுக்கு 1 இருந்து 1.5 மணி நேரம் கூடுதலாக ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, எந்தெந்த நாடுகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா யூகே, யூஎஸ், மேற்கு நாடுகளில் பெரும்பாலான நாடுகளுக்கு போகிறது சிக்கலாக இருக்கும். அதே மாதிரி மத்திய ஆசிய நாடுகள், இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு இந்தியாவில் இருந்து போகிறது அப்படின்றது இனிமேல் ஒரு லாங்கர் ரூட் எடுத்து தான் போக வேண்டி இருக்கும். இந்த லாங்கர் ரூட் எடுக்கிறதுனால நேர விரயம் மட்டும் இல்லாமல் ஃபியூவலும் அதிகமாகும். விமானத்துக்கு அவங்க போடக்கூடிய ஃபியூவல் அதிகமாகும். இதுதான் பயணிகளுடைய டிக்கெட் விலையில் எதிரொலிக்கும். காரணம், அதிக ஃபியூவல் எடுக்கிறதுனால விமானத்தை ரன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் என்பது விமான நிறுவனத்துக்கு அதிகரிக்கும். அதனால பயணிகளுடைய இந்த டிக்கெட் விலை என்பது 8 இருந்து 12% வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலைமை இன்னும் சில மாதங்களுக்கு நீடிச்சா இந்த 12%க்கும் அதிகமாக விலையேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. விலையேற்றம் மட்டும் கிடையாது, நீங்க விமானத்தில் எந்த அளவுக்கு லக்கேஜ் கொண்டு போறீங்க அப்படின்றதுல ஏற்கனவே இவ்வளோ கேஜிஸ் நீங்க எடுத்துட்டு போகலான்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அது இன்னும் குறைக்கப்பட்டு குறைவான லக்கேஜ் தான் எடுத்துட்டு போகக்கூடிய சூழல் உருவாகும். ஏன்னா நீங்கள் அதிக லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க, விமானம் அதிக வெயிட்டை கேரி பண்ணுது அப்படின்னா அதுக்கு இன்னும் அதிகமாக ஃபியூவல் தேவைப்படும். அப்போ அதை கட் பண்ணுறதுக்காக லக்கேஜோடைய வெயிட்டையும் கட் பண்ணுவாங்க. அதுவும் பயணிகளுக்கு ஒரு தாக்கமாக அமையும். நேர விரயம், டிக்கெட் விலை உயர்வு, அதே மாதிரி லக்கேஜ் கட், இந்த மாதிரி 3 விஷயங்களில் பயணிகளுக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் குறிப்பிட்ட மாதிரி ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ இவங்க தான் அவங்களோட பயணிகளுக்கு அறிக்கை வாயிலாக இன்கன்வீனியன்ஸ் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2019ஆம் ஆண்டுலையும் பாகிஸ்தான் தன்னுடைய வான் எல்லையை மூடிச்சு. அப்போ இந்த புல்வாமா தாக்குதல் ஏற்பட்டுச்சு இல்லையா, அப்போ நாம பதிலுக்கு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம். அதன் விளைவாக அந்த சிச்சுவேஷன் நடந்துச்சு. செவரல் மந்த்ஸ், அதாவது நிறைய மாதங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் இருந்தது. அப்போ 700 கோடி ரூபாய் அளவுக்கு இந்திய விமான நிறுவனங்கள் இழப்பை சந்திச்சாங்க. இப்போவும் இதே நிலை நீடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த 8 இருந்து 12% விலை உயர்வை தாண்டி இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.